பிதாக்குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமம் நம் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக. கிறிஸ்து இயேசுவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த TLC இளைஞருக்கு பொதுச் செயலர் ஐயா அவர்களுக்கு எனது நன்றி நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, கடந்த நாட்கள் முழுவதுமாக இந்த தவக்காலங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை நாம் ஆராய்ந்து வருகின்றோம். அதனை நாம் நினைவுபடுத்திக் கொண்டு வருகின்றோம். இந்த நாளிலும் அதன் தொடர்ச்சியாக நாம் பார்க்கின்ற பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 29 வரையுள்ள பகுதியை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோமாவோடு இடைப்பட்டு அவருடைய காயங்களை காட்டி, இந்த காயத்தின் மீது உன் விரலை நீட்டு என்று சொல்கின்ற பகுதியை நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதி பல ஒரு பெரிய பாதிப்புகளை சீடர்கள் மத்தியில் ஏற்படுத்தியதை பார்க்க முடியும். அதுவரை ஓடி ஒளிந்த சீடர்கள், இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்த சீடர்கள், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது ஓடி ஒளிந்து மறைந்திருந்தது. அதுவரை துணிவில்லாத அந்த மனிதர்களுடைய ஆற்றல் இயேசு கிறிஸ்து உயிர் பெற்று வருகின்ற பொழுது தம்முடைய கரங்களை நீட்டி காண்பிக்கின்ற பொழுது அவர்கள் துணிவு அடைந்தனர் என்று பார்க்க முடிகிறது. கிறிஸ்து இயேசு சிலுவையில் பல காயங்களை பட்டார். பல மனிதர்களுடைய உமிழ்நீர், பல மனிதனுடைய அடிகள், பல மனிதர்களுடைய இகழ்ச்சிகள், பல பேருடையதான பல சாபங்கள், பல பிரச்சனைகளை எதிர்கொண்டவராக அந்த சிலுவை சுமந்து அவர் வெற்றி சிறந்தார் என்று நாம் பார்க்கலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுனுடைய அந்த காயங்கள் சீடர்களிடத்தில் பெரிய ஒரு துணிவை ஏற்படுத்தியதை பார்க்க முடியும். ஒரு 3 வகையான துணிவுகளை குறித்து நாம் இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். முதலாவது, அவர்கள் கிறிஸ்து இயேசுவின் காயங்களால் தங்களை இழக்க துணிவு கொண்டனர் என்று பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் அங்கு இருக்கக்கூடிய விசுவாசிகள் அனைவரும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அனைவரும் தங்களுடைய உடைமைகளை எல்லாம் பொதுவாக வைத்து அனுபவித்தனர், பொதுவாக வைத்து பயன்படுத்தினர் என்று நாம் அறிய முடியும். அதுவரை தங்களுக்கான உடைமைகள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள், தங்களுக்குரியது என்று பேசிக் கொண்டிருந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்களை கண்டவர்களாக எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்தனர் என்று நாம் பார்க்க முடியும். இந்த தவக்காலங்களிலும் நாம் நம்முடைய பொருட்களை, ஏழை எளியோர், நம்முடைய உடைமைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து தந்து அவர்களும் கிறிஸ்துவை குறித்த ரட்சிப்பை, கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை அவர்களும் பெற்றுக்கொள்ளும்படியான நாம் வழிவாசல்களை நாம் திறந்தது. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்து இயேசுனுடைய காயங்கள் துன்பப்படவும் துணிவு பெற வைத்தது என்று நாம் பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் துன்பப்படவும் துணிவு பெற்றனர் என்று நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்து இயேசுனுடைய காயங்களை எல்லாம் உற்று பார்த்து கவனித்தவர்கள் அவர்களுடைய துன்பங்களை ஏற்றுக்கொண்டார். தங்களுக்கு எந்த விதமான துன்பங்கள் வந்தாலும் சரி, அரசு அதிகாரிகளினால் துன்பங்கள் வந்தாலும் சரி, காவலில் அடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, எந்த விதமான அச்சுறுத்தல்கள் நிகழ்ந்தாலும் சரி, கடவுளுக்காக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்களுடைய உயிர்களையும் கூட நாங்கள் தருவோம் என்று அவர்கள் அதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தனர் என்றால் கிறிஸ்து இயேசுவினுடைய காயங்கள் அப்படிப்பட்ட ஒரு துணிச்சலை அந்த சீடர்களுக்கு தந்ததை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே கிறிஸ்துவின் காயங்கள் ஏற்படுத்தின தாக்கம், துன்பத்தை மேற்கொள்ள அவர்களுக்கு ஒரு துணிவை தரும் என்றால் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு துணிச்சலை கடவுள் தருவார் என்று நாம் நம்ப வேண்டும். இந்த காலங்களில் நாமும் கூட கிறிஸ்து இயேசுவுக்காக நம்முடைய வாழ்க்கையில் துன்பப்பட வேண்டியது வந்தாலும் நாம் அதனை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்து இயேசுவினுடைய காயங்கள் எல்லைகளை தாண்டவும் துணிவை தந்தது என்று பார்க்கிறோம். அது வரைக்கும் ஒரு இடத்திலேயே வசித்து வந்தவர், தங்கள் தலைவரையே பின்பற்றி வந்த ஒரு கூட்ட மக்கள், சீடர்கள் இந்த எல்லைகளை எல்லாம் தாண்டி தங்களுக்கான எல்லைகளை எல்லாவற்றையும் விட்டு மற்ற இடங்களுக்கெல்லாம் சென்று ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்தனர். ஏனென்றால் ஆண்டவருடைய காரியங்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்தில் மட்டுமல்ல, பல இடங்களுக்கு சென்றார். பல இடங்களுக்கு சுற்றி இறையாட்சியின் மகிமையை அவர் வெளிப்படுத்தி வந்தார். ஆகையினாலே இந்த சீடர்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய காயங்களால் கண்ட
தழும்புகள், அவர் பட்ட அந்த வேதனைகளை அறிந்தவர்களாக அவரை போலவே பணி செய்யும்படியாக தங்களுக்கென்று வகுத்திருந்த எல்லைகளை எல்லாம் உடைத்து தகர்த்தெறிந்து எல்லைகளை தாண்டி அவர்கள் ஊழியம் செய்ய விளைந்தனர். அப்படிப்பட்ட துணிவை ஆண்டவருடைய காயங்கள் தந்தார். எனவே அப்போஸ்தலர்கள் அப்படிப்பட்ட தாக்கத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகினால் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்களை அவருக்காக பணி செய்ய நம்மை அழைக்கிறது. அவருக்காக பணி செய்ய நம்மை துணிவை பெற செய்கின்றது. அவருக்காக நம்மை இழக்க, அவருக்காக துன்பப்பட, அவருக்காக எல்லைகளை தாண்டி நற்செய்தியை சுமந்து செல்லக்கூடிய பணியாளர்களாக நம்மை அழைக்கின்றது. நாமும் இந்த தவக்காலங்களில் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் ஆண்டவருடைய பணியாளர்களாக புறப்பட்டு செல்வோம். ஆண்டவர் நாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.